பெண்ணான சங்கீதா படுற கஷ்டத்தை பத்தி எல்லாரும் பேசுறீங்களே, ஒரு ஆணா விஜயோட மனநிலைமை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் தொடங்குது அந்த Facebook பதிவு. பிரமாதமான உளவியல் ஸ்டடி. இந்த கருத்துல எனக்கு பெரிய ஒப்புதல் இல்லைன்னாலும் அதையும் கொஞ்சம் டீப்பா தான் பார்க்க வேண்டி இருக்கு. விஜய் தான் மனசுல இருக்க நல்லது கெட்டது எதையுமே ஓப்பனா யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்காத ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கறத நல்லாவே அனலைஸ் பண்ணிருக்க அந்த பதிவு. சினிமா தொழிலையே ஆரம்பத்துல அவர் தன் விருப்பப்படி ஏத்துக்கிட்டாரா இல்ல அப்பாவோட விருப்பப்படி ஏத்துக்கிட்டாரான்றது தெரியல. பல குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரோட கனவை தான் சுமக்குறாங்க. அதை நோக்கி தான் அவங்க எதிர்காலத்திலேயே நகர்றாங்க. இன்ஜினியரா, டாக்டரா, கலெக்டரா, சயின்டிஸ்டா என்னவா வேணாலும் அவங்க வரலாம். ஆனா பிடிச்சுதான் அந்த துறைக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டா உடனே பதில் சொல்ல மாட்டாங்க. மிடில் ஏஜ் தாண்டின உடனே ஓப்பனா ஒத்துக்குவாங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ சினிமா துறையில பயங்கரமா கிளிக் ஆனாரு விஜய். என்னதான் இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் கேமராவை ஆன் பண்ண உடனே அவருக்குள்ள இருந்து ஒரு பூதம் புறப்பட ஆரம்பிச்சது. சுரத்தனமான நடிப்பு, அள்ளிக்கிட்டு போன துடிப்பு, தெரிஞ்சோ தெரியாமலோ சென்டிமெண்டான திரைக்கதைகளை தேர்ந்தெடுக்கிற திறமையும் அவருக்குள்ள வந்து வாய்ச்சது. இன்னைக்கு சோசியல் மீடியால விஜய் பத்தி எத்தனை விமர்சனங்கள் வேணாலும் வரலாம். ஆனா இத்தனை வீடுகளுக்குள்ள ஒரு மனுஷன் நுழையிறதுன்றது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. மிடில் ஏஜ் கிரைசிஸ் அவருக்கும் வந்திருக்கலாம். போதும் இந்த சினிமா, இதை விட்டுட்டு போலான்ற எண்ணம் அவருக்கும் வந்திருக்கலாம். சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன்ற மாதிரி சேஞ்ச் ஆஃப் லைஃப் கூட அவர் மனசு தேடி இருக்கலாம். கட்டுன மனைவியையும் பெத்த பிள்ளைகளையும் புறக்கணிச்சிட்டு இன்னொரு பெண் பின்னாடி போறதுங்கிறது கட்டாயம் துரோகம் தான். விஜய் மாதிரியான இன்ட்ரோவர்ட்டுக்கு தன்னுடைய பிரச்சனைகளை வெளியில சொல்லி ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத ஒருத்தருக்கு அடுத்தடுத்து தான் பண்றது எல்லாமே தப்புன்றது கூட தெரியாமலே போறதுக்கும் வாய்ப்பு இருந்திருக்கு. சினிமாவை தான் விட்டு போகணும்னு நினைச்சாரே தவிர புகழ் வட்டத்தை விட்டு போறதுக்கு அவருக்கு மனசு இல்ல. உலகத்தோட உச்சகட்ட போதையே புகழ் தானே. அந்த போதையில சிக்கின காரணத்துக்காக தானே பல சாம்ராஜ்யங்கள் விழுந்திருக்கு, சில சாம்ராஜ்யங்கள் எழுந்திருக்கு. சினிமாவை விட பெரிய புகழ் எங்கன்னு கேட்டா சந்தேகமே இல்லாம அது அரசியல் தான். எந்த ஒரு படைப்பாளிக்குமே தன்னுடைய படைப்புகளை மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறது உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும். தன்னுடைய படைப்பை ரசிக்கிற ரசிகர்களுடைய விசிலும் கைத்தட்டலும் அவங்க காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும். பஞ்சமே இல்லாம இதுக்கு தீனி போடுற ஒரே ஃபீல்டு விஜய் பொறுத்த வரைக்கும் அரசியல் தான். சினிமாவை விட்டுட்டாரு நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர அவரை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தலே ஒரு ரிலீஸ் தான். அவரே ஒரு ஷெட்யூல் போட்டுக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி வேன்ல ஏறிக்கிறாரு. ஷூட்டிங் போற மாதிரியே தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறாரு. என்ன சொல்ல நினைக்கிறோங்கிறத எக்ஸ்பர்ட் கிட்ட சொல்றாரு. அதை பேஸ் பண்ணி அவங்க கொடுக்கிற டயலாக்க ஏத்த இறக்கத்தோட படிக்கிறாரு. வராரு, கூட்டத்தை பாக்குறாரு, கையசைக்கிறாரு, கண்ணீர் விடுறாரு, ஆவேசமா பேசுறாரு. அதிகபட்சம் 10 கேமரா வைப்பாங்களா சினிமா ஷூட்டிங்ல? இங்க 100 1000 கேமராக்கள் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு மீடியாக்கள் மூலியமா. லைவா கரகோஷம், லைவா விசில் சத்தம், ஏறுன்னு அவர் போதை ஏறிக்கிட்டே போகுது. தியேட்டர் இருட்டுல பின் சீட்ல பால்கனில உட்கார்ந்து விசில் சத்தத்தை கேட்டு ரசிக்கிற ஒரு மனுஷனுக்கு லட்சக்கணக்கான மக்கள் லைவா பாத்துக்கிட்டு இருக்கும் போது போக்கஸ் லைட் வெளிச்சத்துல பேசும்போது அது எவ்வளவு பெரிய போதையை கொடுத்திருக்கோம். இன்ட்ரோவர்ட்ன்ற வார்த்தைக்கு உள்ஒடுங்கின்னு அழகான தமிழ் வார்த்தையும் போட்டிருக்காரு அந்த பதிவை போட்டவரு. நிச்சயமா அவருடைய உள்ஒடுங்கித்தனம் வீட்லயும் கண்டிப்பா எதிரொலிச்சிருக்கும். இதுக்கு நடுவுல திருமணத்தை தாண்டி அந்த உறவு குடும்பத்துக்குள்ள ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கும். சண்டை, கோபம், வெறுப்பு இதெல்லாம் தான் சினிமா உலகத்தை விட்டு அவரை அரசியலை நோக்கி வர வச்சிருக்கோம். ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம், திருமண முறிவுனால வர்ற வலிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஆணுக்கும் அது பெரிய வலிதான். தப்பு தன்மையிலே இருந்தாலும் விஜய் அந்த வலியை கட்டாயம் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. லட்டு மாதிரி பையனை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு கிரிக்கெட் மைதானத்துல அவர் நிக்கிற போட்டோ இன்னும் கண் முன்னாடியே நிக்குது. சிறு வயதிலேயே இறந்து போன தன்னுடைய தங்கையோட சாயல்ல இருக்கு தன்னுடைய மகளை நினைச்சு எவ்வளவு உருகுறாருன்னு தெரியுது. ஷூட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் அம்மா கையால ஊட்டி விட்டு சாப்பிட்டு அவங்க மடியிலேயே படுத்து தூங்கினதா அவர் சொன்ன பேட்டிகளும் இன்னும் நமக்கு ஞாபகம் இருக்கு. பாசத்துக்காக ஏங்குற மனுஷன், பளிச்சுன்னு எதையும் பேசாத மனுஷன், புகழ் போதையிலேயே ஊறிக்கிட்டு இருந்த மனுஷன். இதை தாண்டி விஜய்க்கு மக்கள் பிரச்சனையில எந்த அளவுக்கு அறிவோ அக்கறையோ இருக்கும்னு அந்த பதிவுல அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. சினிமா ஆசை அவருக்கு காட்டினது அநேகமா அவர் அப்பாவா தான் இருந்திருக்கும். அரசியல் கட்டாயம் தப்பு கிடையாது. ஆனா அது பத்தியான சரியான பார்வையும் அப்பா கொடுத்திருக்கணும். இப்போதைய அவருடைய மனநிலையை சுருக்கமா சொல்லணும்னா ஒண்ணுதான் சொல்லலாம். தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டாக்னேஷன் இருக்கு. அதை மறக்கவும் அதுல இருந்து தப்பிக்கவும் அவருக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஆஃப் மூடு தேவைப்படுது. அதுதான் இன்னைக்கு அவரை அரசியலுக்கு இழுத்துட்டு வந்திருக்கு. இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறது கூட அவரோட குறை இல்ல. விஜய் கூட இருக்க நண்பர்கள்லாம் அவருடைய புகழ் பாடுறவங்களா மட்டும் தான் நமக்கு தெரியுது. அழ சொல்றவன் நண்பன், சிரிக்க சிரிக்க சொல்றவன் எதிரின்றது விஜய்க்கு எப்ப புரிய போகுது? என்னைக்காவது ஒரு நாளாவது வலுக்கட்டாயமா உண்மையா அவருக்கு சொல்ற ஒரு நல்ல நண்பரை அவர் சேர்த்து வச்சிருந்திருக்கணும். கரூர் மரணங்கள் தொடங்கி அவர் மேல குற்றம் சாட்டப்பட்ட எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப மௌன
மௌனமாவே இருந்திருக்காரு. சங்கீதாவோட விவாகரத்து நோட்டீஸ் சந்திக்கு வந்த பிறகாவது விஜய் கட்டாயம் அதை பத்தி பேசியே ஆகணும். நீ என்ன கேக்குறது, நான் என்ன சொல்றது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை சினிமாக்கு வேணா சரியா இருக்கலாம். கிசு போடுற நிருபரை பார்க்காம இருக்கலாம், கவர் ஸ்டோரி போடுற பத்திரிகையை பார்க்காம இருக்கலாம். சினிமால இருக்க வரைக்கும் இதெல்லாம் அவரோட போச்சு. ஆனா இது அத்தனை லட்சம் மக்கள் ஒரு தனி மனிதரை நம்பி வர்ற அரசியல். விஜய்க்கு நாம சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீங்க உள் ஒடுங்கியா இருக்கலாம், நிச்சயமா தொடை நடுங்கி கிடையாது. எதிர்பார்த்து போன சினிமா நல்லா இல்லைன்னா டிக்கெட்டை கிழிச்சு போட்டு திட்டிக்கிட்டே வீட்டுக்கு போலாம். ஆனா ஜனங்க நம்பி ஓட்டு போட்ட பிறகு நாட்டை ஆள்ற திறமை இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய சாபக்கேடு. ஆவேசமா மேடையில விடுற சவால் எல்லாம் விளைவுகள் தெரிஞ்சுதான் நீங்க விடுறீங்கன்னு நாங்களும் நினைக்கிறோம். அரசியல் வட்டத்துக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா இப்படி பல அவதூறுகளை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். இன்ட்ரோவர்ட்ங்கிறது இதோட போச்சு. எதை எடுத்தாலும் இனி பதிலுக்கு பதில் பேச்சு. இப்படி நீங்க மாத்திக்கிட்டாதான் அரசியல நீங்க சக்சஸ் ஆக முடியும். சொந்த வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த கிரகணத்துக்கும் தெளிவா ஒரு பதில் சொல்லிட்டு ரைட்னு போயிட்டே இருங்க.